Hello students, good morning. Today we are going to see the topic of effects of inflation. Okay, தமிழில் வந்து நம்ம பணவீக்கத்தின் விளைவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The effects of inflation can be classified into two heads. One is effects on production and another is effects on distribution. உற்பத்தி மீதான விளைவு மற்றும் நுகர்வு மீதான விளைவு. நுகர்வு அப்படின்றது இங்கே வந்து நுகர்வுன்னு சொல்ல முடியாது, இதை டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்வு அப்படின்னு சொல்லுவோம். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத நம்ம மீன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது ரெண்டுக்கான விளைவுகள் என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன். when the inflation is very moderate அப்படின்னா மிதமாக, it acts as an incentive to traders. Okay, when the inflation is very moderate, it acts as an incentive to traders and producers. Inflation ஒரு மிதமாக கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிற போது, பணவீக்கம் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும்போது, அந்த வீக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும், ட்ரேடர்ஸ்க்கு ஒரு ஊக்கம் கிடைச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? அதிகப்படியான இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பெரும் பிரச்சனை. ரொம்ப பெருசில் ஒரு குறைச்சலான அமௌண்ட் வேரியேஷனாக இருந்தால் ப்ரொடியூசர்ஸ்க்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் பர்டிகுலர்லி ப்ரியர் டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் when resources are not fully utilized. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு முன்னாடி ரிசோர்ஸஸ் முழுமையாக பயன்படுத்தாத ஒரு சூழலில் இது ஏற்படும். The profit due to rising prices encourages and includes business class to increase their investment in production. The profit due to rising prices, விலையேற்றத்தினால கிடைக்கக்கூடிய அந்த லாபம் உற்பத்தியாளர்களை அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? leading to generation of employment and income. அதை வேலைவாய்ப்பு உருவாக்குறது மற்றும் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இது ஒரு காரணியாக இருக்கும், ஒரு விளைவாக நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு, however hyperinflation results in a serious depreciation of the value of money and it discourages saving on the part of public. இதே ஹைப்பர் இன்ஃப்ளேஷனாக இருந்தால் இதோட ரிசல்ட்ஸ் இன் சீரியஸ் டிப்ரிஷியேஷன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னோன்னா உயர் பணவீக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உயர் பணவீக்கம் இருந்துச்சு அப்படின்னா பணத்தோட மதிப்பை ரொம்பவே குறைச்சிரும், அது மக்களோட சேவிங்ஸை ரொம்பவே குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு ப்ராடக்டை வாங்கணுன்னா கூட அதுக்கு ஹையாக நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது அது என்ன ஆகும், பப்ளிக்கோட சேவிங்ஸை குறைச்சிரும். சரிங்களா? ஒரு கிலோ பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஒரு கிலோ பொருள் வந்துட்டு 10 ரூபா இருக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். அதே 100 ரூபா அப்படின்னா நம்மளால் வாங்க முடியாது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சேவிங்ஸ் குறைஞ்சி போயிடும். இது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் டைமில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? Next, when the value of money undergoes considerably depreciation, this may even drain out the foreign capital already invested in the country. Considerable depreciation சொல்லியிருக்கு. அதாவது பணவீக்கம் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு குறைஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா, சரிங்களா, திஸ் மே ஈவன் ட்ரெயின் அவுட் த ஃபாரின் கேபிட்டல், அயல்நாட்டு மூலதனத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அயல்நாட்டு மூலதனம் அப்படின்றது கிடைக்காம போகும். ஓகேவா? கன்சிடரபிள் டிப்ரிஷியேஷனாக இருக்கும் காலகட்டத்தில். when with reduced capital accumulation the investment will suffer a serious setback. With reduced capital accumulation the investment will suffer a serious setback
which may have an adverse effect on volume of production. This may discourage the entrepreneurs and businessmen from taking business risk. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ்மென்ஸு அவங்களோட பிஸ்னஸில் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை எடுக்க முடியாமல் போகும். சரிங்களா? புதிய முதலீடு பண்ண முடியாமல் போகும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண முடியாமல் போகும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இன்ஃப்ளேஷன் காரணங்களால். ஓகே, இன்ஃப்ளேஷன் ஆல்சோ லீட்ஸ் டு ஹோர்டிங் ஆஃப் எசென்ஷியல் கூட்ஸ். இந்த பணவீக்கம் பொருட்களை பதுக்கி வைக்கிறதுக்கான ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் பை த ட்ரேடர்ஸ் அஸ் வெல் அஸ் த கன்சியூமர்ஸ். இரண்டு தரப்பும் வியாபாரிகள் மற்றும் நுகர்வு செய்யக்கூடியவங்க ரெண்டு பேருமே இந்த பொருட்களை பதுக்கி வைக்கிறதுக்கான செயலில் ஈடுபடுறதுக்கு இது வழிவகுக்கும். அந்த மாதிரி ஒரு செயல் நடந்துச்சா அது என்ன ஆகும்? இன்னும் ஹையர் இன்ஃப்ளேஷன் ரேட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட், இன்ஃப்ளேஷன் என்கரேஜஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ரேதர் தேன் ப்ரொடக்டிவ் பர்பஸ். ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவ் ஊக வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதை மட்டும்தான் இருக்கும். ப்ரொடக்டிவ் பர்பஸை உற்பத்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் எஃபெக்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன். எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால் தமிழில் டிஸ்ட்ரிபியூஷனாக பகிர்வு அப்படின்னு சொல்லுவோம். பகிர்வு மீதான விளைவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டெப்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் அப்படின்னா கடன் பெற்றோர் மற்றும் கடன் வழங்கியோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? டூரிங் இன்ஃப்ளேஷன் டெப்டார்ஸ் ஆர் த கெய்னர்ஸ். இது 1 மார்க்கு. டூரிங் இன்ஃப்ளேஷன் டெப்டார்ஸ் ஆர் த கெய்னர்ஸ் while the creditors are losers. Creditors are losers. அதாவது கடன் பெற்றோர் லாபம் அடைகிறதும் கடன் கொடுத்தவங்க வந்து லாஸ் ஆகிறதும் இங்கே சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். The reason is that the debtors had borrowed when the purchasing power of money was high and now repay the loans when the purchasing power of money is low due to the rising prices. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தின் வாங்கும் சக்தி அதிகமாக இருக்கும்போது கடன் வாங்கினதும் திருப்பி கொடுக்கும்போது அது அதிகமாக இருக்கிறதும் குறைவாக இருக்கிறதும் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்ஸ். நிலையான வருவாய் அப்படின்னு சொல்கிறது. ஃபிக்ஸ்டு இன்கம்னா நிலையான வருவாய் பிரிவினர் அப்படின்னு சொல்லலாம் குரூப்ஸ்க்கு. த ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்ஸ் ஆர் த வர்ஸ்ட் ஹிட் டூரிங் இன்ஃப்ளேஷன். இதில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலையான வருமானம் இருக்கக்கூடிய நபர்கள். வர்ஸ்ட் ஹிட் அவங்க தான் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள். டூரிங் இன்ஃப்ளேஷன் பிகாஸ் their incomes being fixed do not bear any relationship with rising cost of living. Examples: wage, salary, pension, interest, rent, etc. இந்த விலையேற்ற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வருமானம் நிலையாக இருக்கிறதுனால அவங்களால எதையும் ப்ராப்பராக பண்ண முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அவங்களோட இன்கமில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். வட்டி அதிகமாக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரைசிங் காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றத குறிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் முனைவோர்கள். இன்ஃப்ளேஷன் இஸ் த பூன் டு த என்டர்ப்ரனர்ஸ் வெதர் தே ஆர் மேனுஃபேக்சர்ஸ், traders, merchants, or a businessman because it serves as a tonic for business enterprises. They experience windfall gains as the prices of their inventories suddenly go up. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படின்னா மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு ஒரு பொருளை வாங்குறது விலை அதிகமாக தெரியும். ஆனால் இதே அந்த பொருளை தயாரித்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாபம் அதிகமாக கிடைக்கும்.
ஸோ அது என்ன ஆகுதுன்னா அந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படும். சரிங்களா? 10 ரூபா ஒரு பொருள் கொடுத்து வாங்குகிறோம், ஆனால் அதே பொருள் இன்றைக்கி 100 ரூபா கொடுத்து வாங்குகிறோன்னா 90 ரூபா அதிகமாக இருக்குது. ஆஸ் எ கன்சியூமராக சரியா என்னால் அது கொடுக்க முடியாது. ஆனால் அந்த 90 ரூபா யாருக்கு போகும்? பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு போகும். அப்போ யார் அதிகமான ப்ராஃபிட் அடைவாங்க? பிஸ்னஸ் பண்ணுறவங்க ப்ராஃபிட் ஆகும். வெதர் தே ஆர் எ மேனுஃபேக்சர், ட்ரேடர், ஹோல்சேலர், ரீட்டெய்லர், சரியா, ஓவர் இட் மேபி, அவங்களுக்கு இது போகும். இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்க போகிறோம். வின்ஃபால் கெயின்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்வெஸ்டர்ஸ். The investors who generally invest in fixed interest yielding bonds and securities have much to lose during inflation. இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக லூஸ் ஆவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கும். சரிங்க? ஈல்டிங் பாண்ட்ஸ் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு போவாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டில் அது எல்லாமே குறைஞ்சி போயிடும். சரிங்களா? அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிவாங்க. On the contrary, those who invest in shares stand to gain by rich dividends. இதே ஷேர்ஸில் போட்டிருந்தாங்க அப்படின்னா they will have high profit and appreciation in the value of shares. ஷேர்ஸில் போட்டிருந்தாங்கன்னா they gain by rich dividends. ஓகேங்களா? இது நடக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இன்கம் சைடில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? now we are going to see the measures to control inflation அப்படின்றத பார்க்க போகிறோம். measures to control inflation அப்படின்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? Keynes and Milton Friedman together suggested 3 measures to prevent and control the inflation. Keynes and Milton Friedman together ரெண்டு பேரும் சேர்ந்து 3 மெஷர்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. suggested 3 measures to prevent and control inflation. ஓகே, இந்த 3 மெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி மெஷர் பணவியல் முறைகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். பணவியல் முறைகள். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஸ்கல் மெஷர்ஸ், நிதியியல் முறைகள். ஃபிஸ்கல் மெஷர்ஸ், நிதியியல் முறைகள், இது கொடுத்தது ஜேஎம் கீன்ஸ். அண்ட் அதர் மெஷர்ஸ் அப்படின்னு 3 வழிமுறைகளை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மானிட்டரி மெஷர், ஃபிஸ்கல் மெஷர் அண்ட் அதர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மானிட்டரி மெஷர்ஸ் இது என்னன்னு பார்க்க போகிறோம். பணவியல் முறைகள் தமிழில். ஸோ தீஸ் மெஷர்ஸ் ஆர் அடாப்டட் பை சென்ட்ரல் பேங்க். ஓகேங்களா? மானிட்டரி மெஷர்ஸ் ஆர் அடாப்டட் பை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரி மெஷரை கொடுக்கக்கூடியது நம்ம கண்ட்ரியில் ஆர்பிஐ. ஓகே, தே ஆர் இன்க்ரீஸ் இன் பேங்க் ரேட், sale of government security in open market, high cash reserve ratio, increase in bank rate, sale of government security in open market, higher CRR and SLR, consumer credit control, higher marginal requirements, higher repo rate, reverse repo rate. ஓகே, இந்த அடிப்படையில் அவங்க இந்த மானிட்டரி மெஷர்ஸை நமக்கு கொடுக்குறாங்க. பணவியல் முறைகள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் ஒன் இன்க்ரீஸ் இன் பேங்க் ரேட், வங்கி விகிதத்தை உயர்த்துதல் அப்படின்னு சொல்கிறது. சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் ஓப்பன் மார்க்கெட், அரசு பத்திரங்களை வெளிச்சந்தையில் விற்பது அப்படி. ஓகேங்களா? ஹையர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஹையர் CRR, ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துதல் இது. அண்டு SLR, அதே மாதிரி SLRனா சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அப்படின்னு சொல்கிறது, இதையும் உயர்த்துதல். சரிங்களா? கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோல், நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஓகேங்களா? அண்ட் ஹையர் மார்ஜின் ரெக்யர்மெண்ட்ஸ், கடன் விளிம்பு நிலையினை உயர்த்துதல். சரிங்களா? அண்ட் ஹையர் ரெப்போ ரேட், ரெப்போ ரேட் அப்படின்னு சொன்னால் மீள் வாங்கல் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா
திருப்பி மீள் வாங்கும் நிலை அப்படின்னு சொல்லுவோம், வாங்கல் விகிதம்னு சொல்லுவோம், திருப்ப மீள் வாங்கல் விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பேங்க் சம்மந்தமான இந்த மெஷர்ஸ் எல்லாமே கொடுக்கக்கூடியது சென்ட்ரல் பேங்க். சரியா, இதை வந்து நம்ம மானிட்டரி மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அடுத்து ஃபிஸ்கல் மெஷர்ஸ். ஃபிஸ்கல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நிதியியல் நடவடிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Fiscal policy is now recognized as an important instrument to tackle an inflationary situation. அதாவது பணவீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிச்சுவேஷனை சமாளிப்பதற்கு இந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. The major anti-inflationary fiscal measures are following. Reduction of government expenditure, public borrowing and enhancing taxation. அதாவது பணவீக்கத்திற்கு எதிரான நிதியியல் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி இன்ஃப்ளேட்டரி எதிரான நிதியியல் நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அரசு செலவினை குறைப்பது. அடுத்தது பப்ளிக் பாரோயிங், பொது மக்களிடமிருந்து கடன் பெறுவது. ஓகேங்களா. அடுத்து என்ஹான்சிங் டாக்ஸேஷன், வரி விதிப்புகளை விரிவாக்குவது. என்ஹான்ஸ்னால் அதிகப்படுத்துதல், விரிவாக்குதல் அப்படின்னு. அப்போ வரி விதிப்புகளை அதிகப்படுத்துதல். ஸோ இந்த மெஷர்ஸில் நம்ம ஃபிஸ்கல் பாலிசியை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதர் மெஷர்ஸ்னு சொல்லக்கூடிய இதர வழிமுறைகள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் மெஷர்ஸ் கேன் பி டிவைடட் போர்ட்லி இன்டூ ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். Other measures are divided into short term and long term. குறுகிய காலம் மற்றும் நீண்ட காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ் கேன் பி ரிகார்டட் டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் எசென்சியல் கமாடிட்டிஸ் த்ரூ ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ், ரேஷனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. குறுகிய கால நடவடிக்கையில் ரேஷன் பொது விநியோக முறையின் கீழ் செயல்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். பொது விநியோக முறையின் கீழ் இது வந்து குறுகிய கால நடைமுறை. In India, whenever shortage of basic goods has been felt, the government has resorted to import so that inflation may not be triggered. எப்பெல்லாம் வந்துட்டு இந்த பிரச்சனை வருதோ, அதாவது அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்படுகிறதோ, அப்பெல்லாம் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு விலையேற்றம் ஏற்படா வண்ணம் பாதுகாக்கப்படுகிறது, இல்லைனா தடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. whenever shortage of basic goods has been felt, the government has resorted to import so that inflation may not get triggered. எப்பெல்லாம் அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்படுகிறதோ அப்போ பொருட்களை இறக்குமதி செய்யப்பட்டு பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிறது, இல்லைனா தடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் மெஷர்ஸ், நீண்ட கால நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவோம். will require accelerating economic growth, especially of the wage goods which have a direct bearing on the general price and cost of living. Some restrictions on present consumption may help in improving saving and investment, which may be necessary for accelerating the rate of economic growth in long term. Okay. நீண்டகால நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறது இந்த பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக பொது விலை மட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரைஸ் லெவல், அந்த ப்ரைஸ் லெவல் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கை செலவுகளோட ஒன்றி போயிருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. சரிங்களா. சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ரெசன்ட் கன்சம்ஷன் மே இம்ப்ரூவிங் த சேவிங். சில கட்டுப்பாடுகள் ப்ரெசன்ட் கன்சம்ஷன் மே ஹெல்ப் இன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நெசசரி கூட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதாவது ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறது. நீண்ட காலம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருட்களை உற்பத்தி செய்து தட்டுப்பாடுகள் ஏற்படாத வண்ணம் நம்ம பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே லாங் டேர்ம் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா
டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் அதிகமாக கேரி ஓவர் ஆகும். சரிங்களா? பட் அதே நேரத்தில் காம்படிட்டிவ் ஆக்டிவிட்டீஸும் அங்கே நிறைய நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஷார்ட் டேர்மில் பார்த்திங்க அப்படின்னா காம்படிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் நம்மளால் பார்க்க முடியாது. இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்விங் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம அதிகமாக இருப்போம். ஓகேங்களா? ஸோ நவ் நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் டிஃப்ளேஷன். மீனிங் ஆஃப் டிஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன் அண்ட் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? வாட் இஸ் டிஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னால் பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னா மீள் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னால் தேக்க வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ். ஸ்டாக்ஃப்ளேஷன் தேக்க வீக்கம். ஸோ நான் டிஃப்ளேஷன் என்னன்னு பார்ப்போம். பணவாட்டம். The essential feature of deflation is falling prices, reduced money supply and unemployment. விலைவாசி குறைதல், குறைந்த பண அளிப்பு மற்றும் வேலைவாய்ப்பின்மை ஆகியன பணவாட்டத்தின் முக்கிய இயல்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. விலைவாசி குறைதல், குறைந்த பண அளவு மற்றும் வேலைவாய்ப்பின்மை, இது மூணும் பணவாட்டத்துக்கான முக்கிய இயல்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எசென்ஷியல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. Though falling prices are desirable at the time of inflation, such a fall should not lead to the fall in level of production and employment. But if prices fall from the level of full employment, both income and employment will adversely affected. உற்பத்தியும் வேலை வாய்ப்பும் குறையும் அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே நேரத்தில் முழு வேலை வாய்ப்புள்ள நிலையில் விலைவாசி குறைந்தால் அது வருமானம் மற்றும் வேலை வாய்ப்பு விருப்பத்தக்கதாக விளைவினை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து டிஸ்இன்ஃப்ளேஷன், மீள் பணவீக்கம். டிஸ்இன்ஃப்ளேஷன் இஸ் த ஸ்லோயிங் டவுன் the rate of inflation by controlling the amount of credit. Disinflation is slowing down the rate of inflation by controlling the amount of credit, that is bank loan, hire purchase, etc. available to consumers without causing more unemployment. அதாவது வேலை வாய்ப்பினை பாதிக்காத அளவு கடன்களை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். வங்கி கடன் இல்லை தவணை முறை அப்படின்னு சொல்லுவோம். ஹையர் பர்ச்சேஸ் தவணை முறை, கொள்முதல் முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தினை குறைத்து வருவது மீள் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டிஸ்இன்ஃப்ளேஷன் may be defined as the process of reversing. Disinflation may be defined as the process of reversing inflation without creating unemployment or reducing the output in the economy. வேலை வாய்ப்பின்மை ஏற்படுத்தாலும் உற்பத்தி அளவு குறையாமலும் பணவீக்கத்தை திரும்ப செயல்படுத்தும் முறை. சரியா? இது மீள் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஃப்ளேஷன், தேக்க வீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக்னன்ட் எக்கனாமிக் growth, high employment, high inflation. Okay, stagflation is the combination of stagnant economic growth, high employment, unemployment and high inflation. பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலையிலும் வேலை வாய்ப்பின்மை, அதிக அளவிலான பணவீக்கம் ஒன்றிணைந்த சூழல் அப்படின்னு சொல்கிறோம். பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலையிலும் வேலை வாய்ப்பின்மையும் அதிக அளவிலான பணவீக்கமும் ஒன்றிணைந்த ஒரு நிலை. சரிங்களா? இது நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன், தேக்க வீக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நோ
ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேட் சைக்கிளை நம்ம பிஸ்னஸ் சைக்கிள்னு சொல்லலாம், இந்த வணிக சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். ஓகேவா? The economic activity in a capitalist economy will have its periodic ups and downs. The economic activity in capitalist economy will have its periodic ups and downs. The study of these ups and downs is called study of business cycle, trade cycle or industrial fluctuation அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, the study of ups and downs is called study of business cycle or trade cycle or industrial fluctuation. வணிக சுழற்சியில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், சரிங்களா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்களை பற்றி படிக்கிறது தான் நம்ம இந்த பிஸ்னஸ் சைக்கிள், இண்டஸ்ட்ரியல் ஃப்ளக்சுவேஷன், சரிங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So now what is the meaning of trade cycle? A trade cycle refers to oscillations in aggregate economic activity, particularly in employment, output, income, etc. A trade cycle refers to the oscillations in aggregate economic activity, particularly in employment, output, income. Okay, வேலைவாய்ப்பு, உற்பத்தி, வருமானம் போன்றவற்றை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? It is due to the inherent contraction and expansion of elements which energize the economic activities of the nation. The fluctuations are periodical. அந்த ஏற்ற இறக்கங்கள்னு சொல்லக்கூடியது periodical, differing in intensity and changing in its coverage. குறிப்பிட்ட கால இடைவெளியில் வருபவை, மாறுபட்ட தீவிரத்தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? குறிப்பிட்ட கால இடைவெளியில் வரக்கூடியது. இப்போ நம்ம எப்படி சீசன் சொல்கிறோம், சம்மர் சீசன், வின்டர் சீசன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் சைக்கிள்லேயும் ஒரு பீரியட், ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர், இந்த 1 இயரில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்களை பற்றி நம்ம படிக்கிறது தான் அந்த ட்ரேட் சைக்கிளோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அது ஏன் வந்தது அப்படின்றதுல நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சீசனிங்களாக இருக்கலாம், நான் சீசனலாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு பார்ப்போம். இப்போ இந்த கொரோனா டைமில் எல்லாமே டவுன் தான். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? Definition: a trade cycle is composed of periods of good trade characterized by rising price and low unemployment percentage, altering the periods of bad trade characterized by falling prices and high employment percentage. This definition was given by Keynes. A trade cycle is composed of periods of good trade. இந்த ட்ரேட் சைக்கிள் எதை கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, பீரியட்ஸ் ஆஃப் குட் ட்ரேட், ஒரு காலகட்டத்தில் நடந்த சுமூகமான இல்லை நல்ல வாணிப காலம் அப்படின்னு சொல்கிறது, இல்லை குறைகின்ற வாணிப காலம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை குறைகின்ற விலைகள் சொல்லலாம். சரிங்களா? மிகுதியாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மை, திண்டாட்ட சதவீதம், சரிங்களா, இது எல்லாத்தையும் கொண்டிருக்கக்கூடியது தான் இந்த ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஏற்படக்கூடிய நல்ல வாணிப சூழல், பொருளாதார பாதிப்புகள், சரிங்களா, வேலை வாய்ப்பின்மை, சரியா, இது எல்லாத்தையும் பற்றி படிக்கக்கூடியது தான் இந்த ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, வாட் ஆர் த ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸஸ் அப்படின்னு சொன்னால் கட்டங்கள்னு சொல்லுவோம். வாணிப சுழற்சியின் கட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். The 4 different phases of trade cycle are, முக்கியமான ஒரு இது, the 4 different phases of trade cycle are boom, recession, depression and recovery. ஒரு ட்ரேட் சைக்கிளில் கண்டிப்பாக இந்த 4 ஸ்டேஜஸும் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஒன் இஸ் பூம், ரெசெஷன், டிப்ரெஷன் அண்ட் ரெக்கவரி. பூம் அப்படின்னா பூரிப்பு கட்டம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில்.
ரெசெஷன் அப்படின்னு சொன்னால் பின் இறக்கம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. அண்டு டிப்ரெஷன் அப்படின்னா மந்தமான நிலை அப்படின்னு சொல்கிறது. ரெக்கவரி அப்படின்னு சொன்னால் எழுச்சி பெறுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸோ these are the 4 stages of trade cycle. ஸோ இது என்னன்னு பார்க்க போகிறோம். here given a chart, ஒரு சார்ட் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா. எக்கனாமிக் சைக்கிள் இல்லைனா ட்ரேட் சைக்கிள்னு சொல்லக்கூடியது. ஃபஸ்ட்டு ரெசெஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ரெசெஷன் அப்படின்னு சொன்னால் பின்னிறக்கம், கீழே இறங்கியிருக்கும். பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, அப்புறம் கீழே இறங்கியிருக்கும். அப்புறம் ஒரு ரிக்கவரி கிடச்சி ஒரு க்ரோத் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா. திருப்பியும் ரெசெஷனுக்கு வரும், திருப்பியும் ஒரு ரிக்கவரி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி போகக்கூடியது தான் இது. சரிங்களா. இந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜை நம்ம பூம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஒரு பூரிப்பான ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவோம். நவ் பூம் ஆர் ப்ராஸ்பெரிட்டி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். பூம் ஆர் ப்ராஸ்பெரிட்டி phase. The full employment and the movement of economy beyond full employment is characterized boom period. The full employment and the movement of economy beyond full employment is characterized as boom period. During this period, there is a hectic activity in economy. Money wage rise, profit increase, interest rates go, the demand for bank credits increase, and there is all round optimism அப்படின்னு இருக்கும். இந்த பூம் அப்படின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நீண்டகால இயல்பான ஒரு வளர்ச்சி. சரிங்களா. இங்கே முழு வேலை வாய்ப்பு நிலை தூண்டப்படும். இந்த பீரியடில் வணிக சுழற்சி அப்படின்றது நல்லாவே இருக்கும். பொருள் உற்பத்தி, பணக்கூலி, லாபம், வட்டி விகிதம் இது எல்லாமே ஹையராக இருக்கும், உயரும். பேங்க் கிரெடிட்னு சொல்லக்கூடிய வங்கி கடன்கள் அதிகரிக்கும். சரிங்களா. பொதுவாக ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஆனால் அனைத்து தரப்பினரிடம் ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது கிடைக்கும். சரி, இதுதான் வந்து நாம் பூம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பூம் பீரியடில் அனைத்து விதமான பொருளாதார நடவடிக்கைகளும் உச்ச நிலையில் இருக்கும். ஆப்டிமிசம் அப்படின்னா உச்ச நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ரெசெஷன் அப்படின்னு சொல்கிறது, பின்னிறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். The turning point from boom condition is called recession. இந்த வளர்ச்சியில் நாம் ஒரு குறிப்பான நிலையில் இருந்தோம் இல்லையா, அந்த பூரிப்பான நிலையில் இருந்து ஒரு கீழ் நோக்கி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும். இதுதான் இந்த நம்ம டயக்ராமில் பார்த்தது. அதுதான் வந்து நம்ம ரெசெஷன் சொல்கிறோம். ஓகேங்களா. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பூம் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே ஒரு ரெசெஷன் அப்படியே கீழே இறங்கும், திருப்பி மேலே போகும், ஒரு பூம் கிடைக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸு பார்ப்போம். இந்த பூம் ஸ்டேஜில் இருந்து இந்த பூம் ஸ்டேஜில் எல்லாமே ஆப்டிமிசமாக இருந்தது. ஓகேங்களா. இப்போ என்னாச்சு, இப்போங்கிறது கீழே அப்படியே போகிறோம். இதுதான் ரெசெஷன் அப்படின்னு சொல்லுவோம், பின் இறக்கம்னு சொல்லக்கூடியது. இதுதான் இப்போ என்னென்னு பார்க்குறோம். சரிங்களா. The turning point from boom condition is called recession. This happens at higher rate than what was earlier. இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஹையர் ரேட் எல்லாமே வந்து ஹையராக தெரியும் போது அப்படியே இறங்கிடும். சரிங்களா. தென் வாட் வாஸ் earlier, முன்னே இருந்த நிலைக்கும் இப்போ அப்படியே மாறுபட்டிருக்கும். Generally, the failure of company or bank bursts the boom and brings the phase of recession. Investments are drastically reduced. Production comes down and income and profits decline. There is a panic in the stock market and business activities shows sign of dullness. Liquidity preference of the people rises and money market becomes
டைட். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி, பணக்கூலி, லாபம் மற்றும் வட்டி ஆகியவை குறைய துவங்கும். சரிங்களா? பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம அகலக்கால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு பயந்த ஒரு சுபாவமும் அந்த இடத்துல கிடைக்கும். சரிங்களா? லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸு சொல்லக்கூடிய கேஷ் ஹோல்டிங் ஆக்டிவிட்டீஸ் பீப்புள்கிட்ட அதிகமாக ரைஸ் ஆகும். அதனால் மணி சப்ளை மார்க்கெட்டில் குறைஞ்சி போயிடும். சரிங்களா? ஒரு ஹையர் ரேட்டில் இருந்துட்டு அப்படியே குறையும். எப்போனா ஹையர் ரேட் அதிகமாக இருக்குது, அந்த பூம் ஆக்டிவிட்டியில் ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொல்லுவோம், வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பேங்க் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெடிப்பு பேங்க் வந்து ஹையர் ரேட்ஸ் எல்லாம் டேக்ஸ் போட்டான், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வளர்ந்து போச்சு, அதிகமாகிருச்சு, அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் போகும்போது இதுக்கு மேலே நம்மளால் இதை சமாளிக்க முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் நமக்கு வரும்போது என்ன ஆகும், அப்படியே குறையும். ஹையர் ரேட்ஸ் கொடுத்து யாரும் மக்கள் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும்போது அது என்ன ஆகும், ரெசிஷனுக்கான மூமெண்ட்டாக போயிடும். சரிங்களா? இதை வந்து நம்ம பின்னிறக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து டிப்ரெஷன். டிப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிங் டிப்ரெஷன் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் வெரி லோ. மந்தமான சூழல் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஷனில் இருந்து டிப்ரெஷன் வரும். எல்லாமே குறைய துவங்கிருச்சு அப்படின்னா எல்லாமே இறங்கி போயிடும். சரிங்களா? டிப்ரெஷன். டியூரிங் டிப்ரெஷன் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி லோ, firms incur losses and closure of business becomes common. அதிகப்படியான நிறுவனங்கள் லாஸ் ஏற்படும். சரிங்களா? அப்போ அந்த லாஸ் காரணமாக நிறைய பிஸ்னஸ்லாம் மூடப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஓகேங்களா? அண்ட் அல்டிமேட் ரிசல்ட் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதனால் பிஸ்னஸ் நிறைய க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஆக்சுவலாக இப்போ இந்த கொரோனா டைம் அப்படின்றது டிப்ரெஷன் டைமாக நம்ம எடுத்துக்கலாம். நிறைய இடத்துல வேலை வாய்ப்பின்மை அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? அதே நேரத்தில் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல். சரிங்களா? வேலை இல்லை, வருமானம் இல்லை அப்படின்றதுலாம் ஆட்குறைப்பு நிலை. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து அந்த ஆட்குறைப்பு அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டியை கையில் எடுத்துருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, எக்கனாமி ஆக்டிவிட்டியும் இப்போ செயல்பாட்டில் இல்லை. எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ஊரடங்கு அப்படின்ற பேரில் முடங்கி கிடக்கு. ஸோ அப்போ வந்து இது எல்லாமே வந்து ஒரு காரணம். பட் ஆக்சுவலாக கொரோனா அப்படின்றது இப்போ தான் நம்ம பார்க்குறோம். பட் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து காமனாக நம்ம பார்க்க முடியும். கொரோனாவில் இந்த மாதிரி ஒரு மந்தமான ஒரு நிலை. த அக்ரிகல்ச்சர் கிளாஸ் அண்ட் வேஜ் earners would be vested. இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கிளாஸ், விவசாயிகள், கூலிக்கு போகிறவங்க, இவங்க எல்லாருமே அதிகமாக ரொம்பவும் பாதிக்கப்படக்கூடியவங்க, வேலை இல்லை அப்படின்றதுனால. பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் வில் பி ரிலக்டன்ட் டு அட்வான்ஸ் லோன்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மேன். கடன் கொடுக்கறதுல ரொம்ப கெடுபடியாக இருப்பாங்க. டிப்ரெஷன் இஸ் த worst phase in business cycle. டிப்ரெஷன் இஸ் தி worst phase in business cycle. ஓகேவா? பிஸ்னஸ் சைக்கிளே இந்த டிப்ரெஷன் அப்படின்றது தான் ரொம்ப மோசமானது. எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் கால்ட் ட்ரவ். சரிங்களா? பிகாஸ் இட் இஸ் டீப் பாயிண்ட் இன் பிஸ்னஸ் சைக்கிள். தொட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இட் இஸ் டீப் பாயிண்ட் இன் பிஸ்னஸ் சைக்கிள். எனி பர்சன் ஃபெல்ஸ் டவுன் இன் டீப்ஸ் குட் நாட் கம் அவுட் ஃப்ரம் தட் வித்தவுட் அதர்ஸ் ஹெல்ப். இது ஒரு பாதாளத்தில் போய் விழுந்துட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே போயிட்டோம் அப்படின்னா யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளால் வெளியே வர முடியாது. Similarly, an economy fell down in trough could not come out from this without external help. Keynes advocated that autonomous investment of the government alone can help the economy to come out from the depression. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், தன்னிச்சையான ஒரு முதலீடு இல்லாமல் நம்மளால் இதிலிருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் ரிக்கவரி அப்படின்னு சொன்னோம்னா மீட்சி. டிப்ரெஷனுக்கு அடுத்தது மீட்சி வரணும்ல, நமக்கு எந்திரிச்சு நடக்கணும் இல்லையா? திஸ் ரிக்கவரி ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் டிப்ரெஷன் ரிக்கவரி செட்ஸ் இன். டிப்ரெஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ரிக்கவரி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். திஸ் இஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் டிப்ரெஷன் டு ரிவைவல் டுவர்ட்ஸ் அப் ஸ்விங்.
மேலே எந்திரிச்சு போகிறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இட் பிகின்ஸ் வித் த ரிவைவல் ஆஃப் டிமாண்ட் ஃபார் கேபிட்டல் குட்ஸ். அட்டானமஸ் பூஸ்ட் த ஆக்டிவிட்டி. இந்த தன்னிச்சையான முதலீடு அப்படின்றது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பூஸ்டப் பண்ணோம். த டிமாண்ட் ஸ்லோ பிக்ஸ் அப் அண்ட் இன் டியூ கோர்ஸ் த ஆக்டிவிட்டிஸ் டைரக்டட் டு த அப்ஸ்விங். இந்த டிமாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகும் வித் மோர் ப்ரொடக்ஷன், ப்ராஃபிட், இன்கம், வேஜ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? recovery may be initiated by innovation or investment. Recovery may be initiated by innovation or investment or by government expenditure. ஓகேவா? ஸோ இந்த ரிக்கவரி ஆக்டிவிட்டியில் தான் ஒரு எக்கனாமி அப்படின்றது மேலே இருந்து மீட்சி பெறக்கூடிய, ரொம்ப டவுன் ஃபேஸில் இருந்தது அப்கமிங்காக இப்போ நான் மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஸோ ட்ரேட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் முக்கியமாக பூம், நெக்ஸ்ட் ஒன் recession, next one depression and recovery. சரிங்களா? இந்த 4 ஸ்டேஜ் தான். ஸோ அப் டு திஸ் சாப்டர் கம்ஸ் டு an end. சரிங்களா? ஸோ இப்போது வந்து நம்ம பார்த்துருக்கிறது 5th சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 6th சாப்டர் போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 1 word கொஷின்ஸ்லாம் அதில் ஆன்சர் இருக்குது, நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணுங்கள். இந்த எல்லா கிளாஸஸ் எல்லா சாப்டர்ஸும் முடிச்சுட்டு நம்ம 1 word வந்து தனியாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போத் புக் பேக் as well as இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ திஸ் கிளாஸ் க்ளோஸ் நவ்.